ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்த் தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம நெய் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நெய் சாதத்துக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம். 3 ஏலக்காய், 4 துண்டு பட்டை, 6 லவங்கம், 2 பிரியாணி இலை, 2 வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கையளவு பூண்டு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி இஞ்சி எடுக்கணும், அதில் பாதி இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 1 கையளவு புதினா, 1 கையளவு கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, பூண்டு இஞ்சி எடுத்து வச்சுருந்தீங்களா அதை அரைச்சி வச்சுருக்கேன். எப்பவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ தேவையான அளவு எண்ணெய். பாருங்கள், அரிசி 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நெய் 4 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் விட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே நெய் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி திக்கட்டும், அதனால் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் நம்ம அப்பப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி செய்கிறதுனா நல்லாயிருக்கும். பாருங்கள், 8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டம்ளருக்கு நான் 8 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் இருக்காது, அதனால் நீங்கள் 1 டம்ளருக்கு 2 பச்சை மிளகாய் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. காரம் இருந்ததுன்னா 1 கையளவு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டுட்டு ரொம்ப வதக்காதீங்க, லைட்டாக வதங்கினா போதும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப வதங்கல தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருந்தேங்களா, அதுக்கு நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாம். பாருங்கள், அரிசி நான் 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். கலரி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொச்சிடுச்சு. பாருங்கள், தண்ணியில் நல்லா வத்திடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள், ஏற்கனவே நான் தோசைக்கல்ல கேஸில் வச்சு காய வச்சுருந்தேன். இப்போ திருப்பி இதில் போட்டுட்டு உடனே தூக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், சாப்பாடு உடையெல்லாம் இல்லை. இன்னும் ஆற வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக தெரியும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு ரைஸு. பாருங்கள், இதுதான் நெய் சாதம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நான் இதுக்கு சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். நன்றி.